வெல்கம். சோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம மார்க் ரூம்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இனர்ட் பேர் எஃபெக்ட். சோ இந்த சென்டென்ஸ்ல இருந்து ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இனர்ட் அப்படின்னா என்னது? நாட் ரியாக்டிவ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேர்? ரெண்டு, கரெக்டா? சோ அப்போ ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ரியாக்ட் ஆகாம இருக்கு, அதனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட். சோ குயிக்கா என்ன சொல்றாங்கன்னு பாத்திரலாமா? ஓகே, அலுமினியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் and this is thallium electronic configuration. இப்ப நல்லா கவனிங்க, அலுமினியமோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 இருக்கும். ஓகே, இட் இஸ் +3, அதோட ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பட் தாலியமோட ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஷீல்டிங் எஃபெக்ட். ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னது? நியூக்ளியஸ் பெட்டரா யார ஷீல்டு பண்ணும், இல்ல பெட்டரா யார அட்ராக்ட் பண்ணும்னா எஸ் ஆர்பிட்டலையும் பி ஆர்பிட்டலையும் தான். டி அண்ட் எஃப் அதனால ப்ராப்பரா அட்ராக்ட் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த ஷேப். அந்த டி அண்ட் எஃப் வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப் கிடையாது, அதனால பெருசா அட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்ப அந்த நியூக்ளியஸ் தாலியம்க்கு நீங்க வரும்போது 4f எலக்ட்ரான் இருக்கு, 5d எலக்ட்ரான் இருக்கு. ஆனா அலுமினியம்ல பாருங்க, சோ 4f 5d ஏதாவது இருக்கா? இல்ல f எலக்ட்ரான் d எலக்ட்ரான் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்ப தாலியம் 4f எலக்ட்ரானையும் 5d எலக்ட்ரானையும் ப்ராப்பரா அட்ராக்ட் பண்ண முடியல. பட் அதுக்கு சம் அட்ராக்ஷன் பவர் வேணும். அப்ப அதை யாரு மேக்சிமமா அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற 6s2 எலக்ட்ரானை மேக்சிமமா அட்ராக்ட் பண்ணுது. பிகாஸ் அதுக்கு ஃபுட் வேணும், ஆனா அந்த ஃபுட்டை யாரு கொடுக்கல? 4fம் 5dயும் கொடுக்கல. அதனால இந்த நியூக்ளியஸ் 6s2 மேக்சிமம் அட்ராக்ட் பண்ணுது பிகாஸ் s ஓட ஷீல்டிங் எஃபெக்ட் ஜாஸ்தி. அப்ப இந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் ரிலேஷன் பெட்டரா இருக்கும் போது அங்க இருக்கிற 2 எலக்ட்ரான் நம்மளால எடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு ஜாஸ்தி எனர்ஜி கொடுக்கணும், கரெக்டா? அதனால இந்த 2 எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது. அப்படியே ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாதனாலதான் இட் இஸ் கால்ட் அஸ் இனர்ட். அண்ட் அங்க 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் பேர். இதுதான் இனர்ட் பேர் எஃபெக்ட்னு சொல்றோம். ஓகே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டி எலக்ட்ரான் as well as f எலக்ட்ரான். இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்திரலாமா? முக்கியமான கீவேர்ட் என்னது? பிகாஸ் ஆஃப் த அவுட்டர் s எலக்ட்ரான். அது இனர்ட்டா இருக்கும். எதனால இனர்ட்டா இருக்கு? ஏன்னா d and f are the poor shielding effect. இவ்வளவுதான் இனர்ட் பேர் எஃபெக்ட். So hope it's clear. We will see in the next mark room session. Bye bye.